முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று கைது செய்யப்பட்டார். முன்ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். போலீசார் அவரை அழைத்துச் செல்லும்போது பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னை தாவேகாவில் சேரச் சொல்லி போலீசார் மூலம் பேரம் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு வைத்தார். முன்னேற்ற கழகத்தில் எந்த விதமாவது மிரட்டி பயங்காட்டலாம் என்ற எண்ணத்தில் இருக்காங்க. நாங்க இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேணா டிவிக்கில சேனல் தரலாம், அதுக்கு வேணா நாங்க சப்போர்ட் பண்றோங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்க எந்த இதுக்கும் பயப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். இன்னைக்கு ஒரு கட்சிக்கு நாங்க பயப்படணுமா? அதனால எங்களுடைய தலைவர் தைரியமா இருக்க சொல்லிருக்காரு. அந்த தெம்போடு எந்த இதனாலும் சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். வேற என்ன பேசி போயிட்டாங்க, குதிரை இல்ல ஒட்டகம் பேரம் பண்ணாங்க. அந்த ஒட்டகம் நடக்காது. ஏன்னா நான் முதல் போட்டு இந்த முதலமைச்சராக நான் இல்லை. நான் இருக்கிறது என்னுடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற தொண்டனாக நான் பணியாற்றுவேன் தவிர எதற்கும் அச்சப்பட மாட்டேன். கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் இரவில் பிணையில் வெளியே வந்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது குறித்து கண்டனம் தெரிவித்து எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். அதில் அவர் தெரிவித்திருப்பதாவது: முதலமைச்சரை அவதூறாக பேசினார் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்துள்ளது டேக் டைவர்ஷன் அரசு. தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சினிமா ஆக்ஷன் பாணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான பெண்மணி திருவைகுண்டம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேல் கூறியுள்ள புகாரில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத தூய சக்தி ஆட்சி அந்த வழக்கில் ஏன் இந்த அவசரத்தை காட்டவில்லை? தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் கொலை கொள்ளைகளையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களையும் தடுக்க வக்கில்லாமல் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டிருக்கும் இந்த அரசின் மாற்றம் இதுதானா? அவதூறு வழக்கில் கைது செய்வதாக இருந்தால் இன்றைய அமைச்சர்கள் பேசும் பேச்சுக்கு எல்லாம் எத்தனை பேரை கைது செய்வது? வாக்களித்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக தனது நாற்காலியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என நினைக்கிறார் முதலமைச்சர். ஆணவம் அழிவிற்கு வழி என்று தெரிவித்துள்ளார். தாவேகாவில் சேர பேரம் பேசப்பட்டதாக அனிதா ராதாகிருஷ்ணன் வைத்த குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு தவம் இருந்தாலும் அனிதா ராதாகிருஷ்ணனை தாவேகாவில் சேர்க்க மாட்டோம் எனவும் முதல்வர் விஜய் காலில் விழுந்து கெஞ்சினாலும் அவரை கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்றார் அமைச்சர் நிர்மல்குமார். இன்னைக்கு அதுல சொல்லியிருக்காரு, அவரை ராஜினாமா செஞ்சுட்டு சேர சொன்னாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் நாங்க தமிழக வெற்றி கழகத்தில் என்னைக்கு சேர்த்துக்க மாட்டோம். ஸோ அவர் அது அவருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை, ஒரு கேவலமான நபரை, அந்த மாதிரி ஒரு ரவுடித்தனமான இன்னைக்கு தென் தமிழகத்துல அனைத்து விதமான ரவுடித்தனமும் செஞ்சுட்டு இருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன். கட்ட பஞ்சாயத்துல எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனால அங்க 20 வருஷமாக அந்த தென் தமிழகம் முழுவதும் அமைதிக்கு குந்தம் விளைவித்து அவ்வளவு தேவையில்லாத ரவுடித்தனமும் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்துகளும் அவ்வளவும் நில அபகரிப்பு அனைத்தும் செஞ்சது அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் நபர்கள் தவம் இருந்தாலும் தமிழக வெற்றிக்கு சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு அதை திசை திருப்புறாராம். அவ்வளவு பெரிய அறிவாளி அவர் பெருசா திசை திருப்புறதா நினைச்சிட்டு நாங்கள் ராஜினாமா செய்யலாம். அவர்லாம் ராஜினாமா இல்லை, அவர் அப்படியே தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக்க மாட்டோம். நெடுஞ்சாலைத்துறையில் பணிகளை மேற்கொண்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்பான இடங்களில் ரெய்டு நடத்தி அவர் மீது வழக்கு பதிவு செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. இந்த வழக்கில் இன்று நேரில் ஆஜராக ஏவா வேலுவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவரது வழக்கறிஞர்கள் மட்டுமே ஆஜராகினர். சிகிச்சைக்காக ஏவா வேலு சிங்கப்பூருக்கு சென்றிருப்பதாகவும் மேலும் 10 நாட்களுக்கு சிகிச்சையில் இருக்க மருத்துவர்கள் தெரிவித்திருப்பதால் சிகிச்சையிலிருந்து வந்த பிறகு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவார் என அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். வைகை ஆற்றை அரசு சுத்தப்படுத்தவில்லை என்றால் ஆளுநர் மாளிகையே களத்தில் இறங்கும் என ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து பதிலளித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் அவர்களது அதிகாரத்துக்குட்பட்டு ஆய்வு செய்யலாம். எந்த அதிகாரமும் இல்லாத ஆளுநர் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை இந்த அரசு என்றைக்கும் அனுமதிக்காது. தேவையில்லாமல் ஆளுநர் அரசின் நிர்வாகத்தில் தலையிட்டால் கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக எந்த அதிகாரிகளும் அரசின் அனுமதி பெறாமல் ஆளுநருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என்பதை அரசின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார்.
ஆளுநர் மாளிகை களமிறங்கி எங்கேயும் போக முடியாது. ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் மட்டும்தான் இருப்பார். அவருக்கு தேவையான மூணு பிஏ 2 செக்யூரிட்டி மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் செய்தால் போதும். வைகை தூர்வாரும் பணிகள் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதல்வருடைய உத்தரவின் பேர்ல உடனடியாக துவக்கப்பட்டது. ஒன்றிய அரசுல அவங்க அங்க அனுமதி கேட்டு, சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு அங்கே பெண்டிங் இருக்குது. அங்கிருந்து இன்னும் 2 வாரங்கள் ஆச்சு. அந்த அனுமதிக்கு அனுப்பிச்சு இன்னும் 2 வாரங்கள்ல வரவில்லை. அது வந்தவுடன் இந்த அரசு, முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு தேவையான விஷயத்தை துரிதமாக நடைபெற்று வருது. இன்னும் ஒன்றிய அரசுக்கு அனுமதி, சுற்றுச்சூழல் அனுமதி எல்லாம் வந்தவுடன் உடனடியாக துவக்கப்படும். இதுல ஆளுநருக்கு என்ன விஷயம்? ஆளுநர் போய் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவாரா? இல்ல அவரு போய் மம்பட்டி எடுத்து வெட்டுவாரா? என்ன பண்ண முடியும் ஆளுநர்? இல்ல ஆளுநர் போய் தூர்வாரணும், அவரே கையில எடுத்துட்டு போய் தூர்வாருவாரா? இல்ல அவர் போய் ஒரு பிடபிள்யூஓ இல்ல யார்ட்டையோ WRT போய் ஆர்டர் வாங்கிட்டு போய் சுற்றுச்சூழல் ஆர்டர் வாங்கிட்டு போய் பண்ணுவாரா? ஆளுநர் எங்கே கிளம்புற முடியும்? எங்கேயும் கிளம்புற முடியாது. ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்தால் போதும். ஏன்னா ஆளுநருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுக்கு அந்த வேலைகளுக்கு மட்டும் அவர் தலையிட்டால் போதும். தூர்வார வைகையில போறேன்னு எப்படி போவார்? அவர் யாருக்காவது கான்ட்ராக்டுக்கு விடுவாரா? இல்ல அவர் போய் யாரையாவது போய் ஒரு 10 லாரி எடுத்துட்டு போய் தூர்வாரிட்டு போவாரா? ஆளுநருக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் அவர் செய்தால் போதும். சும்மா தேவையில்லாமல் குழப்பம் விளைவிக்கும் எந்த வேலையும் ஆளுநர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரசு தேவையான நடவடிக்கைகளை எல்லா விதத்திலும் எடுத்துட்டு இருக்கு. அரசு இயந்திரத்திற்குள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இயந்திரத்திற்குள் தலையிடும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. அதிகாரிகளும் கண்டிப்பாக முதல்வருடைய உத்தரவு இல்லாமல் கண்டிப்பாக யாரும் எந்த ஆய்வுக்கும் ஆளுநரோட ஆய்வுக்கு பங்கேற்பது தவிர்க்க வேண்டும். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து முதல்வர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பொதுவெளியில் பேச தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் கரூர் 41 பேர் மரண வழக்கு விசாரணையில் இருக்கும் போதே முதல்வர் விஜய் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதோடு அரசின் சார்பில் நிதியுதவி மற்றும் பணி நியமன ஆணைகளை வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த செயல் சிபிஐயின் நடுநிலையான விசாரணைக்கு முட்டுக்கட்டை போடுவதாகும். விசாரணையின் நம்பகத்தன்மையோ அல்லது சாட்சிகளின் வாக்குமூலங்களோ பாதிக்கப்படாத வகையில் நீதிமன்றம் விதித்துள்ள நடைமுறைகளை பின்பற்றி சிபிஐயிடம் அந்த திட்டத்தை சமர்ப்பித்த பின்னரே பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு பணி நியமனங்களை வழங்க மாநில அரசை அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆகிய துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் முதல்வர் விஜய். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார் முதல்வர் விஜய்.